நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். ஹியர் த அதர் பார்ட்டிங்கிறது கார்டினல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அவங்களோட ஒரு இது வருது. இவரும் என்ன செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு நீதிமன்றம் அது முடிவெடுக்கட்டு, நாம் அதுக்குள்ளே நுழைஞ்சு எதுவும் சொல்லாண்டாங்கிறதான் என்னோட பார்வையாக. நான் இதில் விஜய் சகோதரரை பற்றி எந்த குற்றச்சாட்டும் நான் சொல்ல விரும்பலை. அது நீதிமன்றமும் சட்டமும் அதன் கடமையை செய்யட்டும். அவங்கவுங்க சட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சாதகங்களையும் உரிமைகளையும் பயன்படுத்தி அவங்க நியாயங்களை நீதிமன்றத்தில் நிலைநாட்டுன்னு நான் நினைக்கிறேனே தவிர, இதை பொது விவாதத்துக்கு நான் கொண்டு வர விரும்பலை, இதுவரை பண்ணலை, இனிமேலும் நான் பண்ண விரும்பலை. ரம்யா, ப்ளீஸ். ஓகே சார். விஜய் பொறுத்தளவில் தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்ங்கிற அந்த சீமான்னு சொல்கிறதுல ஏன் நீங்கள் பம்புறீங்க, பதுங்குறீங்க? 25 படம் நடிக்கலை, 26 உங்கள் படம் அடித்து நொறுக்கப்பட்டுட்டு அது ஒரு பெண்டிங் படம் மாதிரி ஆகிப்போச்சு. 27 அல்லது 28 நீங்கள் மீண்டும் படம் நடிக்க வருவீங்க. அப்போ உங்களுக்கு கேரளா மார்க்கெட்டு, ஆந்திரா மார்க்கெட், கர்நாடகா மார்க்கெட்டில் உள்ள கன்னடர், தெலுங்கர், மலையாளி இவங்கெல்லாம் படம் பார்க்கணுங்கிறதுக்காக, ஒரு சுயநல அரசியலுக்காக தமிழிலிருந்து வந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடங்கிற கமல்ஹாசன் சொன்னது, சீமான் சொன்னதை பற்றி நீங்கள் கருத்தே சொல்லாமல் வாய்மூடி மௌனியாக இருக்கிறீங்கிறத குற்றச்சாட்டை அரசியல் ரீதியாக நான் விஜய் மீது வைக்கிறேன்.